மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுனால அந்த வாரத்திலே இந்த நவகிரகங்கள் பேரை வச்சே நம்ம கூப்பிட்டுருக்கோம். இந்த மாதிரி இந்த நவகிரகங்கள் எப்படி நம்ம ஆளுமை செய்கின்றன அப்படின்னா, நவகிரகங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தாது பொருட்களை வைத்து ஒரு விதமான ஒரு கதிர்வீச்சுகளை பூமியில் செலுத்தி மனிதர்களை ஆளுமை செய்கின்றன. அதாவது சூரிய ஒளி கதிர்களை அதன் அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் எல்லாம் அதை வாங்கிட்டு தன்னுள் இருக்கக்கூடிய தாது பொருட்களையும் சேர்த்து ஒரு விதமான கதிர்வீச்சுகளை பூமியில் பிறக்கும் மனிதர்கள் மீது செலுத்தி மனிதர்களுக்கு ஏற்ப ஆளுமை செய்கின்றன. மனிதர்களுடைய தன்மைக்கேற்ப ஆளுமை செய்கின்றன. சரி, ஒவ்வொரு மனிதருக்கும் வேற வேற விதமா கதிர்வீச்சு செலுத்துமா, இல்லை ஒரே மாதிரியான கதிர்வீச்சுகளை செலுத்துமா, எப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது நம்ம ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கிற வரைக்கும் அதோட உடம்புல எந்த விதமான கதிர்வீச்சுகளும் படாது. ஒன்ஸ் ஒரு குழந்தை பிரசவிச்சு வயிற்றை விட்டு வெளியில வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட உடம்புல ஒரு காந்த புலன்களை இந்த நவகிரகங்கள் செலுத்துகிறது, ஒரு அமைக்கிறது. ஒரு கவச்சம் மாதிரி ஒரு காந்த புலனை அந்த குழந்தையின் உடம்பில் கவச்சம் போல் பொருத்துகிறது. அந்த காந்த புலன்களின் மூலம் இந்த கதிர்வீச்சுகளை அந்த குழந்தையின் மேல் செலுத்தி ஆளுமை செய்கின்றன. சிம்பிள் சார். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் சூரியன் கிட்டேந்து ஒளிக்கதிர்களை வாங்கிறது. சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், புதன். மெர்க்குரி, நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் அண்ட் ப்ளூட்டோ. ஆனால் இங்கே சொல்லக்கூடிய அந்த சோலார் சிஸ்டம் அப்படின்றது யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ கிடையாது. அது விஞ்ஞான ரீதியாக உள்ள கிரகங்கள். அதுக்கு பதிலாக தான் இங்கே சந்திரனை சேர்த்துருக்கோம், ராகு, கேது சேர்த்துருக்கோம். அதுக்கு காரணம் நான் அப்புறம் சொல்கிறேன். அதாவது இந்த சூரியன் அருகில் உள்ள கிரகங்கள் எல்லாம் கதிர்வீச்சுகளை கதிர் ஒளிகளை நிறைய அப்சர்வ் பண்ணும். அந்த கதிரொளிகளில் அந்த கதிர்வீச்சுகளை பக்கத்தில் இருக்கிற கிரகங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணும், கொஞ்சம் தள்ளி இருக்கிற கிரகங்கள் கம்மியாக அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி தான் சார் இந்த சூரியன் இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு அருகில் உள்ள கிரகம் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் பூமி இருக்கு, அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகம், அதுக்கப்புறம் குரு இருக்கு, அதுக்கப்புறம் சனி இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நமக்கு அது ஏன் தேவையில்லை அப்படின்றத சொல்றேன். இந்த மாதிரி சூரியன் அருகில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு கதிர்வீச்சுகள் நிறைய கிடைக்கின்றது. அதாவது உதாரணம் சார், ஒரு கை இப்படி வச்சுக்கோங்க, ஒரு டார்ச் லைட் இப்படி வச்சு அடிச்சு பாருங்க. பக்கத்தில் இருக்கும்போது ஒளி நிறைய படும். கொஞ்சம் அப்படியே லைட்டாக தள்ளிகிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், அதோட லைட் ரேஸ் இலுமினேஷன்ஸ் என்ன ஆகும், கம்மியாகிட்டே வரும். இதே சேம் கான்செப்ட் தான் சார். ஒரு போர்டில் கூட நீங்கள் அடித்து பார்க்கலாம். ஒரு டார்ச் லைட்டை எடுத்து அடித்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போக போக உங்களுக்கு லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தள்ளி போக போக அதோட இன்டென்சிட்டி கம்மியாயிடும். இது மாதிரி தான் சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிறைய கதிர்வீச்சுகளை வாங்குகிறது. மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள் குறைவான கதிர்வீச்சுகளையே வாங்குகிறது. அந்த மாதிரி எந்த கிரகங்கள்லாம் அதிகமான கதிர்வீச்சுகளை வாங்குகிறது அப்படின்னா புதன், சுக்கிரன், செவ்வாய், அடுத்து குரு. இது வரைக்கும் அந்த சூரியனோட கதிர்வீச்சுகளை நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சனி இருக்கிற இடத்துல கதிர்வீச்சுகள் ஓரளவுக்கு கம்மியான கதிர்வீச்சுகள் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் உள்ள யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, இந்த மூணுக்குமே சூரியனோட கதிர்வீச்சுகளை வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுங்களால அந்த கதிர்வீச்சுகளை வாங்கி அந்த கிரகங்களால் மனிதர்களை ஆளுமை செய்ய முடியாது. அப்படின்றதுனால
நம்ம ரிஷிகள்லாம் என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா அந்த சனியோட நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த யுரானஸ், நெப்டியூன், புளூட்டோன்ற 3 கிரகங்களை அந்த கதிர்வீச்சுகளை வாங்கி ஆளுமை செய்யக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அதற்கு பதிலாக சந்திரன் அப்படின்றது பூமிக்கு அருகாமையிலே இருக்கிறது, அதனால அந்த 3 கிரகங்களை விலக்கிட்டு இந்த சந்திரனை ஒரு கிரகங்களாக சேர்த்து கொண்டனர். சரி, ராகு கேது எப்படி சார் வந்தது? இந்த கதிர்வீச்சுகளை வாங்கி ஆளுமை செய்யக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை வாங்கக்கூடிய அந்த கிரகங்களுக்கு வாங்குவதற்கு தடையாக இந்த ராகு கேது எப்படி வந்தது அப்படின்னா, சூரியன் சந்திரனுடைய நேர் பாதையில் இருக்கும்போது உள்ள வெட்டுப்புள்ளிகளில், அதாவது நார்த் போல் சவுத் போல் ரெண்டு, இந்த சைடு இந்த சைடு இருக்கும், அந்த வெட்டுப்பாதையில் கிடைக்கக்கூடிய அந்த நிழல்களே வந்து ராகுவாகவும் கேதுவாகும். இது என்ன செய்யும் அப்படின்னா, இதுவும் வாங்கி கதிர்வீச்சுகளை வாங்கி மனிதர்களை ஆளுமை செய்யுமா அப்படின்னா அது கிடையாது. அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்சர்வ் செய்யக்கூடிய கதிர்வீச்சுகளை தடை செய்யும். அப்ப அதுவும் ஒரு பங்கு எடுத்துக்கிறது இல்லையா? அந்த கதிர்வீச்சுகளை இப்ப ஒரு சந்திரன், ஒரு குருன்னு வச்சுக்கோங்களேன், குரு வந்து ஒரு விதமான கதிர்வீச்சுகளை அப்சர்வ் பண்றது அப்படின்னா, இந்த ராகு கேது ஓட அதுல குறுக்க போய் நின்றுண்டா என்ன ஆகும், அந்த கதிர்வீச்சுகள்ல கொஞ்சம் குறையும். ஸோ அப்போ என்ன ஆகும், அப்போ அந்த குருவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒளியில கொஞ்சத்தை இந்த ராகு வந்து தடுக்கிறது. அப்போ அதுவும் அந்த இந்த ரோல்ல பிளே பண்றதுன்றதுனால, சரி இந்த ராகுவையும் கேதுவையும் நம்ம கிரகங்களாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரிஷிகள் வந்து அந்த காலத்திலே இந்த 9 கிரகங்களை இது பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி நவகிரகங்கள் சூரிய ஒளியிலேந்து கிடைக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை வாங்கி தன்னுள் உள்ள தாது பொருட்களை சேர்த்து ஒரு விதமான கதிர்வீச்சுகளை மனிதர்கள் உடம்பில் ஏற்கனவே தான் பதித்து வைத்த அந்த காந்த புலன்கள் வாயிலாக ஆளுமை செய்கின்றது. இதுதான் சார் கான்செப்ட். அடுத்து நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது ஒரு ஜோதிட வாய்ப்பாடு, ஒரு டேபிள்ஸ். அது நீங்க படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம சொல்றோம் ஜஸ்ட் சாதாரணமாக ஒரு கிளாக் சொல்ல மாட்டோமா, அது மாதிரி கால அளவுகள். நம்ம சாதாரணமாக வீட்டிலலாம் சொல்ல மாட்டோம் 60 minutes 1 hour 24 hours 1 day, அந்த மாதிரியான ஜோதிடத்துக்குன்னு உள்ள நாளிகை வினாளிகை, அது மாதிரி ஜோதிடத்துக்குன்னு உள்ள ஒரு கணக்கு உண்டு. அதாவது சாதாரணமாக தசம கால்குலேஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து மேக்ஸில் தசம 10 இது பண்ணுறது. இது வந்து 6 6 அங்கே வந்து 10 அப்படின்னா இங்கே 6 அப்படின்ற மாதிரி கணக்கு. ஜோதிடத்தில் வந்து 6 6 தான் எல்லாமே, 6 60 அந்த மாதிரியான கணக்குகள் தான். 60 நாளிகை ஒரு நாள், அது மாதிரியான, அதாவது 14 நாட்கள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பட்சம் ஒரு மாதம், 2 மாதம் ஒரு ருத்துன்னு சொல்லுவாங்க. ருத்துனா அதாவது ஸ்ப்ரிங் சீசன். நீங்கள் சீசன்ஸ்லாம் சொல்கிறீங்களே, ஸ்ப்ரிங் சீசன், சம்மர் சீசன், வின்டர் சீசன் அப்படின்னு, அந்த மாதிரி ரித்து. சமஸ்கிருதத்தில் ரித்துன்னு பேர். பஞ்சாங்கத்திலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரித்துன்னு போட்டிருப்பாங்க, ரித்தவ் அப்படின்னு. வசந்த ரித்தவ், கிரீஷ்ம ரித்தவ் அப்படின்னு சொல்லி, அது வந்து 2 மாசத்துக்கு ஒரு ரித்தவ். 3 ரித்தவ் சேர்ந்தா ஒரு அயனம். அயனம்னா உத்தராயணம், தட்சிணாயணம் சொல்லுவாங்க. உத்தராயணம் 2 அயனம், 2 அயனங்கள் சேர்ந்தா ஒரு வருஷம். இந்த மாதிரியான கால்குலேஷன். இது ஜஸ்ட் ஒரு மனப்பாடெல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.